கழுத்துல கத்திய வச்சு ரீல்ஸ் எடுத்ததை தட்டி கேட்ட வட மாநில இளைஞரை கொடூரமா தாக்கியிருக்காங்க 4 சிறுவர்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் சூரஜ். இவர் சென்னையிலிருந்து திருத்தணிக்கு மின்சார ரயில் மூலம் பயணம் செய்யறாரு. அப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது திருவாலங்காட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்ல ஏறிய அரக்கோண பகுதியைச் சேர்ந்த 17 வயசுடைய 2 சிறுவர்கள் மற்றும் அரிச்சந்திராபுரம் திருத்தணி அருகே உள்ள நெமிலி ஆகிய பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய 2 சிறுவர்கள் இப்படின்னு மொத்தம் 4 சிறுவர்கள் சூரஜோட கழுத்துல கத்தியை வச்சு மொபைல் போன் மூலம் வீடியோ எடுத்து அது சமூக வலைதளங்களை ரீல்ஸா வெளியிடுறாங்க. அப்போ கஞ்சா போதையில இருந்த 4 சிறுவர்களும் சூரஜை பட்டா கத்தியால தாக்கியிருக்காங்க. இத சூரஜ் தட்டி கேட்டிருக்காரு. ரயில் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு 4 சிறுவர்களும் சூரஜ ரயில் நிலைய மதில் சுவருக்கு வெளிப்புற பகுதியில் உள்ள மறைவான இடத்துக்கு வலுக்கட்டாயம் அழைச்சிட்டு போறாங்க. அந்த மறைவான இடத்துல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சூரஜ பட்டா கத்தியால மீண்டும் தாக்குறாங்க. குற்ற உணர்ச்சியே இல்லாம அதையும் வீடியோ எடுத்து ரீல்ஸா சோசியல் மீடியால வெளியிடுறாங்க. அவரை தாக்குற இந்த வீடியோ ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிடுச்சு. இந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். இந்த மாதிரி கொடுமையான சம்பவங்களுக்கு நாமும் நம்ம சமுதாயம் தான் காரணம். வயிற்று பொழப்புக்காக அப்பாவி இளைஞர்கள் வெளிமாநிலங்களிலிருந்து இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்கள வடக்கன்னு கேலி செஞ்சு ரீல்ஸ் வெளியிட்டு கைத்தட்டி ரசிச்சோம் பாத்தீங்களா? அதோட விளைவுதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம். தயவு செஞ்சு மதத்தை வச்சியோ ஜாதியை வச்சியோ இனத்தை வச்சியோ எந்தவித பாகுபாடும் காட்டாதீங்க. சக மனுஷனை மட்டும் பார்ப்போம். சூரஜ் விரைவில் குணமாகுன்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.